ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சுவையான செட்டிநாட் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். செட்டிநாட் ரெசிபினாலே அவங்க எல்லாமே அம்மியில நல்லா பக்காவா அரைச்சிதாங்க பண்ணுவாங்க. அம்மி இல்லாதனால நான் இன்னைக்கு மிக்சியில உங்களுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணி இன்னைக்கு மீன் குழம்பு பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சின்ன வஞ்சர மீனை வாஷ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துட்டு அதுல கொஞ்சமா சூடான தண்ணியை சேர்த்துட்டு நான் ஊற வச்சிருக்கேன். இப்ப நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 6 சாம்பார் வெங்காயம், ஒரு 7 பல்லு பூண்டு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்ப நம்ம இத ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்துக்கலாம். இப்ப நான் இதுல ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மீனுக்கு 8 காஞ்ச மிளகாய் தேவைப்படுங்க. சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல. கடைசியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்துட்ட உடனே நீங்க ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா பேஸ்டா அரைஞ்சிருச்சு. இப்ப நான் மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை மண்சட்டி இல்லைன்னா நீங்க கடாயில பண்ணலாம். இப்ப இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிட்ட அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் சின்ன சின்னதா பூண்டை நறுக்கி வச்சிருக்கேன். அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் சின்ன சின்னதா நான் இஞ்சையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நான் ஒரு 10 சாம்பார் வெங்காயத்தை நான் நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. ஸோ ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயத்துலதான் நம்ம மீன் குழம்பு பண்ணணும். அப்பதான் ரொம்ப எக்ஸலன்ட் டேஸ்டா இருக்கும். இப்ப நான் இதுல 3 பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் 3 தக்காளியை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஈஸியா குக் ஆகிறதுக்காக நான் இப்பவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசியணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா மசிஞ்சிருச்சு. அந்த வெங்காயத்தோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துலயே நல்லா குக் ஆயிடுச்சு தக்காளி. இப்ப நம்ம இதுல அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல அந்த தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கரண்டியால இந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்போட டேஸ்டே இந்த மசாலா பேஸ்ட் தாங்க. நல்லா அரைச்சி ஃப்ரெஷ்ஷா சேர்த்து நம்ம மீன் குழம்பு பண்றோம். அதனால அது ரொம்ப சூப்பரா இருக்கும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனுங்க. அதனால இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதி வருது. இந்த டைம்ல நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் புளியை ஊற வச்சிருந்தாலங்க அதை நல்லா கரைச்சி பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீன் குழம்பு உங்களுக்கு திக்கா வேணும்னா நீங்க 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது பாருங்க குழம்பு. இந்த டைம்ல நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம மீனை ஒண்ணா சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல மீன் சேர்க்கும் போது பொறுமையா சேர்த்துக்கோங்க. நல்லா எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி மீனை சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம கரண்டியை இந்த மாதிரி சென்டரா வச்சுட்டு நல்லா ஸ்லோவா லைட்டா ரொட்டேட் பண்ணி மட்டும் விடுங்க. இப்ப இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம். அவ்வளவுதாங்க, செட்டிநாடு மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பச்சையா கருவேப்பிலைய நம்ம சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு கரண்டி மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, மீன் உடஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி விடுங்க. இதுலயே நல்லா குழம்பு மிக்ஸ் ஆயிடும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much.